श्री लक्ष्मी परब्रह्मण्यमः श्रीशैलपात्रं विभत्यादिगुणान्नव इदण्डप्रवणमन्दे रम्यजामरमणि लक्ष्मीनाथमारम्भ नादायपरिवद्यमम् हस्तनाचार्यपरमण्डा वन्दे गुरुपरम्परां गुरुवीरमहाविष्णुं दृढं सर्वमानहं रसम्बं दीषणं पत्यं नित्यमित्यं महादेविक विद्याय वित्तपतीतमे तन्नो लक्ष्मीनाथनाय महाजोडाय तन्नो चक्रराजिराय विद्या रामदोदाय तन्नो हनुमत्प्रजात् लक्ष्मी स्वामी सन्निधि लक्ष्मी स्वामी उपासकर பேசுறேன். கழுகு டிவி நேயர்களுக்கு முதல் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமும் வளமுடன் இருக்குமாறு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய செல்வங்கள் சேர வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன். உடல் ஆரோக்கியம், ஏகாரோக்கியம் எல்லாம் வரணும்னு. அது தவிர வாக்கு, அதாவது சொல்ற அதாவது ஒருத்தர் உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நிலையா நிற்கணும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால் ராசி பலன், ஆண்டு ராசி பலனை தெரிவிக்கிறேன். முதல்ல மேஷராசி. மேஷராசி என்றால் மேஷம் எல்லாரும் சொல்றா மேஷராசிக்கு ஏழாம் சனி ஆரம்பிக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போ சத்திக்கு ஒரு 2.5 வருஷம் அப்படி ஒரு காலத்துல மேஷராசிக்கு இப்ப நல்பலக்கலை தலைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறை குறைகள் இருந்தாலும் பொது பலன் தான். இது கோச்சாரிட்டியா சொல்றேன், பொது பலன்கள் தான் சொல்றேன். கோச்சாரிட்டியா அது உங்க ஜாதகத்தை பார்த்து கட்டத்தை பார்த்து செஞ்சுக்கணும். மேஷராசிகள் பணவரவு, தனவரவு எல்லாமே வரும். வியாபாரங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மாதிரி வியாபாரத்திலையும் நல்ல தூக்கி வீடு வாசல் மனைகள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி அதாவது நாசுக்கா பேசி காரியத்தை சாதித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாதனால அது கொஞ்சம் வார்த்தை ஜட்மெண்ட், அதாவது வார்த்தை தவற விட்டா பிரச்சனைகள் வரும். அதுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. வியாபாரங்கள் நல்லா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வழிபாடுகள் தேவை, குலதெய்வ வழிபாடுகள் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த ஒவ்வொரு அதாவது கோஜாரி ரீதியில் இதுவும் சொல்றேன். அவ ஜாதக கட்டன் பலன்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஆனா மொத்தத்துல எப்படி இருக்குன்னா ரிஷபராசிக்கு நன்றாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வழிபாடுகள் தேவை, குலதெய்வ வழிபாடுகள் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த ஒவ்வொரு அதாவது கோஜாரி ரீதியில் இதுவும் சொல்றேன். அவ ஜாதக கட்டன் பலன்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஆனா மொத்தத்துல எப்படி இருக்குன்னா ரிஷபராசிக்கு நன்றாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு எதுக்கும் கலங்க வேண்டாம், தைரியமாக செயல்படுங்கள். கடவுள் உங்க பக்கம் இருக்கிறார்கள். அதனால எந்த கவலையும் வேண்டாம். அதனால இப்ப என்ன சொல்றதுன்னா அவ பணம் கொடுக்குது, ஆனா ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி குடும்ப சந்தோஷங்கள் இப்போதைக்கு இருக்கிறது, அது அப்படியே ஓட்டுங்க. வேற ஏதாவது நடுவுல யாரையும் தலையிட்டு பஞ்சாயத்தோ எதுவும் பண்ண வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.